இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம ஜிஐ டேக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புவிசார் குறியீடு. ஒரு இடத்துல ஒரு பொருளை தயாரிக்கிறாங்கன்னா அந்த பொருளுக்கு கொடுக்குற ஒரு அடையாளம் தான் இந்த ஜிஐ டேக், அதாவது புவிசார் குறியீடு. அந்த பொருளை வேறு எந்த இடத்துலையுமே தயாரிக்கக்கூடாது. இதோட வேலிடிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 10 வருஷம். இப்போ இந்த பொருளுக்கு ஒரு பொருளுக்கு ஜிஐ டேக் கொடுத்துட்டாங்க அப்படின்னா 10 வருஷம் வரைக்கும் அந்த பொருளை வேறு எந்த இடத்துலையும் தயாரிக்கக்கூடாது. ஜிஐ டேக்னா இந்த புவிசார் குறியீடுனா என்னென்னா, இப்போ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, திருநெல்வேலி அல்வா, திண்டுக்கல் பூட்டு, மதுரை மல்லி அதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த இடத்துக்கு அந்த ஒரு பொருள்னு கொடுத்துட்டாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஜிஐ டேக், அதாவது புவிசார் குறியீடை கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வேர்ல்டுலேயே எந்தெந்த கண்ட்ரிக்கிட்டலாம் அதிக ஜிஐ டேக் இருக்குதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் பிளேஸில் சைனா இருக்குது, செகண்ட் பிளேஸில் ஜெர்மனி, தேர்ட் பிளேஸில் ஹங்கேரி. சரி, நம்ம வேர்ல்டு சைடில் பார்த்துட்டோம். இப்போ இந்தியாவில் பார்க்கணும்ல, ஃபர்ஸ்ட் பிளேஸ் உத்தரப்பிரதேஷ். உத்தரப்பிரதேஷ் 79 புவிசார் குறியீடு பெற்ற பொருட்கள் வச்சுருக்கு. செகண்ட் பிளேஸில் நம்ம தமிழ்நாடு 74 புவிசார் குறியீடு பெற்ற பொருள்கள். தேர்ட் பிளேஸ் கர்நாடகா. இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேயே எந்த டிஸ்ட்ரிக்டில் நிறைய இருக்குதுன்னு தெரியுமா? நம்ம தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தான். அதே மாதிரி அதாவது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைனா அதே மாதிரி தஞ்சாவூருக்கே நிறைய பொருட்கள் கொடுத்துருக்காங்க. அதனால தான் அது நிறைய ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அது என்னென்ன பொருட்கள் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு இந்தியாவுக்குன்னு ஒரு பொருள் கொடுத்துருப்பாங்களே அந்த புவிசார் குறியீடு. அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டார்ஜிலிங் டீ. 2004, 2005 அந்த வருஷத்தில் தான் இதுக்கு புவிசார் குறியீடு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு புவிசார் குறியீடு பெற்ற ஒரு பொருள்னால் அது என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நானும் கமெண்ட் பண்ணுறேன், ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. பாய்.